ஹாய், நான் ரோஹன். நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு 3 இயர்ஸாக ஒரு ஸ்ட்ரைட் பையன் மேலே ஒரு காதல் இருக்குது. அதை பற்றி தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவனோட பேர் சீஜித்து. அவன் வந்து கேரளா மலையாளி. எனக்கு அவனை ஜஸ்ட்டு ஒரு நாள் நான் என்னோடய ஒர்க்காக ஒரு ஷாப்பில் இருக்கும் பொழுது என்னை கிராஸ் பண்ணி போனான். அப்போ எனக்கு தெரியும் அவன் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறான். ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷ்னல்டாக, பார்க்க ரொம்ப நீட்டாக ஹேண்ட்ஸமாக ஒரு ஆஃபீஸர் போல் ஒரு நீட்டாக யூனிஃபார்ம் வந்து அயர்ன் பண்ணி அது மாதிரி ஒரு டக்கின் பண்ணிவிட்டு என்னை கிராஸ் பண்ணி போனால் எனக்கு நான் அவனை பார்த்தேன். பார்த்த அந்த கணமே எனக்கு அவன் மேலே வந்து ஒரு அட்ராக்ஷன், ஒரு அஃபெக்ஷன் அவன் மேலே வந்துச்சு. ஈவன் நான் அதுக்கப்புறம் நான் என்னோடய ஒர்க்கை முடித்து ஒரு 2 or 3 மினிட்ஸ்லேயே நான் திரும்பவும் அவனை ஃபாலோ பண்ணி போனேன். ஆனால் அதுக்கப்புறம் அவன் எந்த ஸ்ட்ரீட்டில் போனான்னு தெரியல, பார்க்க முடியலை. அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் போணுச்சு. நான் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் இன்றைக்கி எதுவும் நம்ம பார்ப்போமா, அன்றைக்கி பார்த்தவங்கள எதுவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அது மாதிரி பார்ப்பேன். ஆனால் அது மாதிரி நம்ம கண்ணில் படமாட்டாங்க. படலை, ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் அந்த பக்கம் போகும்போதெல்லாம். அது மாதிரி இருக்கப்ப அந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் தான் எனக்கு தெரிஞ்ச என்னோடய இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் ஒரு பையன் கூட நான் ரொம்பவே க்ளோஸ்டாக இருப்பேன். அப்போது அவங்கிட்ட நான் இது மாதிரி ஒரு பையனை இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன்டா, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எங்கே போனால், என்ன ஸ்ட்ரீட்டில் போனால், அவன் பேர் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறான் எதுவுமே தெரியாது. ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிட்டான்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவனோட சில அந்த ஒரு நாள் பார்த்ததுலேருந்து சில அடையாளங்களை சொல்லும் பொழுது அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லையா, அவன் வந்து அவன் ஒரு நம்பர் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இது தாண்டா அவனோட நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பருக்கு சும்மா ஒரு ராங் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அனுப்பினேன். அந்த நம்பர்லேருந்து எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு, ஹூஆரின்னு வந்துச்சு. நான் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல, சும்மா நான் தெரியாமல் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொன்னேன். இதுக்கப்புறம் மெசேஜ்லாம் பண்ணுற வேலை வச்சுக்காத, அந்த மாதிரி ரொம்ப ரூடாக ஒரு ரிப்ளை வந்துச்சு. சரி இது என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன அது பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸும் எனக்கு அமையல. நான் அதுக்கப்புறம் அப்படியே விட்டேன். ஒரு நாள் வந்து எனக்கு அந்த நம்பர் வாங்கி கொடுத்த அந்த பையனும் நானும் பைக்கில் போகும்பொழுது திரும்ப நான் அந்த பையனை பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது நான் அப்போ இவன்ட்ட சொன்னேன், நான் இவனை தாண்டா சொன்னேன் அப்படின்னோட்டே அந்த டைமில் அவன் சொல்கிறான், டே நான் வாங்கி கொடுத்தது வேறு பையன் நம்பர்ரா, இவர் நம்பர் இல்லை, அந்த மாதிரி ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேர் என்ன இந்த மாதிரிலாம் நீ விசாரிச்சு வைடா அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் அது வந்து நம்மளோட சூழ்நிலை அப்படி இருக்கும். நம்ம வேண்டானாலும் நம்ம படணுன்னு கஷ்டம் இருந்துச்சுன்னா, ஒன்று நமக்கு நடக்கணும்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நடந்தே தீரும். அதுபோல் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அதுக்கப்புறம் அதிக ஒர்க் வந்து அந்த ஏரியாலே இருந்துச்சு. சில சிச்சுவேஷன் வந்து நான் அங்கேயே இருக்க மாதிரி, அங்கே அடிக்கடி போகிற மாதிரி இருந்தனால அப்போ நான் அதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு அஃபெக்ஷன் வரல. உண்மையாலுமே இந்த இடத்துக்கு தான் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நிறைய டைம் அதை நினச்சி நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நாம் இது மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தால் மேபி இன்றைக்கி நம்ம அட்லீஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஸ்ட்ரேஞ்சராக, ஒரு தெரிஞ்ச பையனாக கூட நம்ம பேசிகிட்டு இருந்திருக்கலாம். நம்ம பண்ண இந்த சின்ன தப்புனால இன்றைக்கி 3 வருஷமாக நம்மளால் நினைக்க மட்டும்தான் முடியுது அவனை அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு அன்னவுன் அட்ரஸ் எடுத்துகிட்டு, கேரளாவில் இருக்க ஒரு அன்னவுன் அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட போய் இந்த இது உங்களுக்கு தெரியுமா பிரதர், எப்படி போகணுன்னு, எனக்கு அங்கே ஒரு மேரேஜ் இருக்குது, ஆனால் எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, நீங்கள் கேரளான்னு நினைக்கிறேன், அதனால் உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்டேன். ஆனால் அன்றைக்கி அவன் ரொம்ப கைண்டாக, ரொம்ப பொலைட்டாக, நான் வந்து ஆழப்புழா, எனக்கு இது எக்ஸாக்டாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன அந்த லொக்கேஷனை மட்டும் நோட் பண்ணிவிட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ் மீட்டிங் இருக்கும் பொழுது நான் வந்து ஜிமீட்டில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வாட்ஸ்அப்
வழியாக கால் வந்துச்சு. அதாவது அவனோட நம்பர்லேருந்து. அதாவது அவன் வந்து அதை கூகுளில் போட்டு அதோட லொக்கேஷனை எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு, இதுதான் பிரதர் அந்த லொக்கேஷனா அப்படின்னு சொல்லி சொன்னான். அன்னைக்கு நான் அவங்ககிட்ட ஓகே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, அப்போ நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் உங்களோட நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன் பிரதர், ஏதாவது என்னோடய ஜேர்னியில் டவுட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், என் பேர் ரோஹன், என்னோடய நம்பரையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொன்னேன். நான் ரொம்ப நாள் அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபார்மலாக ஒரு 2-3 மெசேஜ் அவங்களுக்கு சென்ட் பண்ணி கூட அதுக்கு எந்த ரிப்ளைவும் வரவே இல்லை. அப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்க மேலே இருந்த அந்த ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அவனுக்கு வந்து சாட்டர்டே ஆஃப், அவங்க இண்டஸ்ட்ரியில் அவன் எடுத்துக்கிற அந்த லீவ் டேஸ் வந்து சாட்டர்டேவாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர், நம்ம ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் அவங்கள்ட்ட கேட்டால் அதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம், நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நம்ம அன்வான்டாக அவங்களுக்கு எவ்ரிடே மெசேஜ் அனுப்புனா அதை அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. மேபி அவங்க அதை என்ன நினைப்பாங்கன்னு எனக்குள்ளே இருந்த கன்ஃபியூஸில் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் கூட அதை வந்து நான் ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. அதை அவங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோன்னு எனக்கு டெய்லியுமே மெசேஜ் அனுப்பணுன்னு தோணுனா கூட அதை வந்து நான் அவங்களுக்கு அனுப்ப மாட்டேன். அந்த சாட்டர்டே எப்போ வரும், அதாவது சாட்டர்டேனா அந்த ஃப்ரைடே ஒரு நைட் வந்து மிட் நைட்டில் ஒரு 12 to 1 அந்த ரேஞ்சில் வந்து அந்த 12 மணிக்கு மேலே தான் அனுப்புவேன். குட் மார்னிங், ஹேவ் அ நைஸ் டே, சிஜித்னா அவரோட நேமை மென்ஷன் பண்ணி ஹாப்பி வீக் எண்டு அது மாதிரி போட்டு அனுப்புவேன். அவங்களுக்கு அந்த சாட்டர்டே ஆஃப்னால வீக்கெண்ட் என்ஜாய் யுவர் டேன்னு போட்டு அனுப்புவேன். நான் ஏன் இதை இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, அவ்வளோ ரொம்ப நுட்பமாக அவ்வளோ ஒரு இதுவாக வந்து எனக்கு அவங்க மேலே இருந்த அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. இப்போ இதே மாதிரியே நாட்கள் போயிட்டே இருக்கப்ப, ஆனால் நான் இது மாதிரி நான் தொடர்ந்து இது மாதிரி ஒரு 3 மாதம் அனுப்பிகிட்டே இருந்தேன். அவங்களோட அந்த வீக் ஆஃப் டே அன்னைக்கு மட்டும் நான் மெசேஜ் அனுப்பிகிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கு எந்த ரிப்ளைவும் வராது. அது வந்து ரீட் பண்ண மாதிரி ப்ளூ டிக் கூட வராது வாட்ஸ்அப்பில். அந்த ரீச் ஆன மாதிரி டபுள் டிக் மட்டும்தான் வரும், ப்ளூ டிக் கூட வராது. ஆனால் இதே மாதிரியே இருக்கே, ஒரு வேளை பார்த்துருப்பாங்களோ இல்லையோ, அதே மாதிரியே எனக்கு தோணும். ஆனால் வாட்ஸ்அப் டிபி எனக்கு காட்டும். ஸோ நம்ம நம்பரை சேவ் பண்ணியிருப்பாங்க, நமக்கு வாட்ஸ்அப் டிபி காட்டுது. அது வந்து ஒரு மலையாள ஆக்டரோட ஃபோட்டோ தான் வச்சுருந்தான். ரொம்ப நாள் அதுதான் வச்சுருந்தான். ரொம்ப நாள் மீன்ஸ் எனக்கு 3 monthஸாக தான் அந்த வாட்ஸ்அப் டிபி காட்டுனுச்சு. அதனால் நான் சொல்கிறேன், அவ்வளோ நாள் அதே தான் வச்சுருந்தான். அப்புறம் அந்த டைமில் வந்து நவம்பர் வந்துருந்துச்சு. நவம்பர் மந்த்னால் உங்களுக்கு ஓணம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கேரளாவில் வந்து அது ரொம்ப வெரி பிக் செலிப்ரேஷன், ரொம்ப கிராண்டாக அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இது மாதிரி இருக்கச்ச எனக்கு என்னன்னா, அந்த டைமில் பார்க்கணும், அந்த ஒரு அவ்வளோ அஃபெக்ஷன் நமக்கு இருக்குது. இப்போ யூஸ்வலாக நான் சும்மா அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஓணமை பற்றி. ஆனால் அந்த டைமில் வந்து நான் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஓணம்னா கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, நிறையா ஓணம் கிஃப்ட் ஹேம்பர்னே தனியாக இருக்குது, அது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது மாதிரி பார்த்துட்டு இருக்கும் பொழுது சரி, அப்போ நாம் ஏதாவது சிஜித்துக்கு நம்ம கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த மாதிரி அதுக்காக நான் நிறைய வந்து எஃபோர்ட் போடுவேன். நான் இருக்க சிட்டியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கிஃப்ட் ஷாப்லேயுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த கிஃப்டை நான் தேடி அலைஞ்சேன். ஆனால் நம்ம சைடு இங்கே அது மாதிரி கிடைக்காது. அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ஃபெமிலியராக இப்போ அவங்க ஆழப்புழானாலே அங்கே ஹவுஸ் போட் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் வுட்டில் இருக்க ஹவுஸ் போட், அப்படி இல்லைன்னா கருப்பாக இருக்க யானை பொம்மை மாதிரி இருக்கிறது, அது மாதிரி சிலது. அதுக்கப்புறம் அந்த முண்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம வேஷ்டின்னு சொல்லுவோம், அது அவங்க முண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட இது ப்ளஸ் பைசா இந்த மாதிரிலாம் வச்சு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம வந்து சிஜித்துக்கு இது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இங்கே ஒர்க் பண்ணுறனால இப்போ ஓணம்னா எல்லோரும் அங்கே போவாங்கல்ல. ஆனால் அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே நான் வந்து ரொம்ப தேடி பிடிச்சி, அந்தளவுக்கு இல்லைனா கூட ஒரு அளவாக நான் என்னென்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் வாட்ச் வச்சுருந்தேன். அது அரௌண்ட் 6000 இருந்துச்சு.
ஆனால் ஒரு நாள் கூட நான் இன்னும் சிஜித் கூட பேசினதில்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு, அவ்வளோதான். ஒரு நாள் போய் நான் ஒரு அட்ரஸ் கேட்டேன், அவங்க சொன்னாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் 2-3 டைம் நேரில் தற்செயலாக பார்த்து பேசும்பொழுது கூட அவன் என்னை அவாய்ட் தான் பண்ணிட்டு போனான். ஆனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓணம் டைமில் நான் என்னென்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, நான் ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு அந்த கருப்பு கலரில் கேரளானாலே மேக்ஸிமம் யானை ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ண. அப்போ ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரியான 2 யானை சின்ன குட்டிங்க அது வாங்கி அந்த பொம்மை வாங்கிட்டு, ஒரு டிஜிட்டல் வாட்ச் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் நிறைய சாக்லேட்ஸ், அப்புறம் கொஞ்சம் நட்ஸ் அதெல்லாம் வாங்கி நீட்டாக ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி பேக்கிங் பண்ணிவிட்டு, அது மேலே வந்து ஒரு பெரிய கொரியர் கவர் போட்டு, அதுக்கப்புறம் மலையாளத்தில் வந்து சிஜித்னு எழுதிட்டு ஃப்ரம் அட்ரஸாகவும் டூ அட்ரஸாகவும், அதாவது ஃப்ரம் அட்ரஸ் வந்து அவனோட அட்ரஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆழப்புழாவில் அவங்க எங்கே இருக்காங்க, அவனோட டேட் ஆஃப் பர்த் என்ன, எல்லாமே வந்து எனக்கு இன்னொரு பையன் அதை சொன்னான். அதனால் வந்து ஃப்ரம் அட்ரஸாக வந்து அவனோட நேட்டிவ் அட்ரஸையும், டூ அட்ரஸாக இப்போ அவன் ப்ரெசண்ட்டாக ஸ்டே பண்ணியிருக்க அட்ரஸையும் நான் போட்டு எப்படியாவது கொடுக்கணும் இந்த கிஃப்டை நம்ம அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். சாரி, ஏன்னா 3 இயர்ஸ் ஆனதுனால எனக்கே மறந்துடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து கிஃப்ட் பேப்பர்லாம் வச்சு கிஃப்ட் மட்டும் தான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை பண்ண முடியல. அடுத்து எனக்கு அதை எப்படி கொடுக்கறதுன்னு தெரில. இப்போ நான் போய் டைரெக்டாக கொடுத்தா அவங்க வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கப்ப அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸ், அதாவது இப்போ மண்டே ஓணமாக இருந்துச்சு, சாட்டர்டே வந்து அவங்களோட ஆஃப் இல்லையா? அதனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ சாட்டர்டே அவங்களுக்கு ஆஃப்னா சண்டே மண்டே 2 நாள் அவங்களுக்கு மண்டே ஆஃப் தான். அப்போ வந்து இடையில சண்டே இருக்கா, அந்த இதையும் லீவாக எடுத்துக்கிட்டு மொத்தம் 3 நாளுக்கு அவன் கேரளா போயிடுவான். அப்படின்றதுனால யூஸ்வலாக அவன் மார்னிங் வந்து ஒர்க் போகிற எங்கே இருப்பானோ அங்கே நான் வந்து அன்றைக்கி காலையில் 6 மணிக்கே போய் நின்னேன். அது மாதிரி 6 மணிக்கே, ஏன்னா நான் ஏன் அங்கே நின்னேன் அப்படின்னா, அவன் வந்து கேரளா போகிறானா இல்லை இங்கேயே இருக்கானா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் தான் நான் வந்து அது ஒரு 7,000 பக்கம் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை எனக்கு அவனுக்கு கொடுக்கணுன்னு இருந்துச்சு. அப்போ இப்போ இங்கே இருக்கானா இல்லையான்னு தெரியாமல் எப்படி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு 2 ஐடியா இருந்துச்சு. ஒன்று, இந்த மாதிரி இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து டெலிவரி பண்ணுற பசங்கள்கிட்ட கொடுத்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து இதை வந்து இந்த அட்ரஸில் டெலிவரி பண்ணிடுங்கன்னு சொல்லான்னு இருந்துச்சு. இன்னொன்று, நான் இருக்க சிட்டிக்கு பக்கத்து சிட்டியில் எங்கேனாவது ஒரு கொரியரில் போயிட்டு இதை கொடுத்தேன்னா அவங்க டெலிவரி பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி 2 ஐடியா இருந்துச்சு. ஆனால் 2க்கும் அவன் இங்கே இருக்கணும் இல்லையா? இப்போ இவன் கேரளா போயிட்டானா நம்ம என்ன பண்ணுறது? ஏன்னா அது ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கே அது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அது இல்லாமல் எனக்கு அது அந்த டைமில் இன்ஸ்டண்ட்டாக அந்த பிளான் தான். நான் அது வந்து ஒரு 1 வீக்ஸ் பிஃபோரோ 15 டேஸ் பிஃபோரோ நான் திங்க் பண்ணியிருந்தேன்னா ஈவன் நான் முன்னாடியே கொரியர் போட்டிருப்பேன். எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு 2 டேஸ் அந்த மாதிரி இருக்கப்போ தான் எனக்கு அந்த பிளானே வந்துச்சு. அதனால் அந்த டைமில் திரும்ப கிஃப்ட் ரெடி பண்ணிட்டா, அதாவது அன்னைக்கு போடலாம். ஆனால் அன்றைக்கி சாட்டர்டே ஆயிடுச்சு. சாட்டர்டே போடுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவன் ஃப்ரைடேவே ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகிற மாதிரி இருந்தனால நான் அந்த ஃப்ரைடே மார்னிங்கே போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி பார்த்தா அவன் ஒரு பெரிய ட்ராவல் பேக்கோடு வந்தான். அப்போ உண்மையிலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ நான் இவ்வளோ அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி நான் அவனுக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நான் ரெடி பண்ணியிருக்கும் பொழுது இப்போ அவன் ஊருக்கு போயிட்டான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்ப இப்போ கவலையாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எனக்கு அந்த இண்டஸ்ட்ரியிலே ஒர்க் பண்ணுறேன் இன்னொரு பையனை ரொம்ப நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி இருக்கப்போ நான் அது மாதிரி ஈவெண்ட்டை வந்து ரொம்ப இப்போ வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். இது மாதிரி ஆயிடுச்சுடா, நான் இவ்வளோ கிஃப்ட் ரெடி பண்ணேன் ஆனாலும் கொடுக்க முடியல, அவன் கேரளா போயிட்டான், அதனால் நான் இப்போ கேரளா போயே தான் ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நின்னேன். அது ஒரு அஃபெக்ஷன் உண்மையிலுமே இருந்தாங்கன்னா தெரியும். இப்போ அவங்களும் இங்கேவா இருந்து இதை நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் இவன்ட்ட இது மாதிரி சொல்லும் பொழுது வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், குருவாயூர் எக்ஸ்பிரஸ் இருக்கும். அப்போ வந்து அன்ரிசர்வ்டில் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் ஒரு 18 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து கேரளா போகிறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. எப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் ஒரு கஷ்டமும் இருந்துச்சு. ஒரு அவ்வளோ நம்ம இவங்களுக்காக இவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் வந்து ஒரு மார்னிங் 11 o'clock வந்து
ட்ரெயின் பிக்கப் பண்ணோம். அந்த ட்ரெயின் வந்து ஏர்லி மார்னிங் 3 o'clock ஆழப்புழாவை ரீச் ஆகும். அது மாதிரி இருக்கும்பொழுது நான் சொன்னேன், அவன் ஒன்றுமே சொல்லாமல் என் கூட வந்துட்டான். அன்ரிசர்வ்டு அந்த டைமில் ஃபெஸ்டிவல் டைம்னால அவ்வளோ க்ரௌடு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜேர்னியை நாங்கள் எடுத்தோம். ஒரு 15 மணி நேரம் ஏன்டா வந்தோன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் அதை சிஜித்துக்கு தான் நினைக்கும் பொழுது ஒரு ஒரு மாதிரி ஹாப்பினஸாகவும் இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் 2 பேர் இங்கேருந்து போனோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து கேரளாவில் அவன் எங்கே அப்படின்ற அந்த அட்ரஸ் வந்து எக்ஸாக்டாக தெரியல. பட் அவனோட அந்த பிளேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் நான் என்னோட இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 3 பேராக சேர்ந்து போனோம். அந்த அந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸில் போயிட்டு ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 3 o'clock அங்கே இறங்கியாச்சு. ஏன்னா இப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அன்ரிசர்வ்டு, ரொம்ப டயர்ட்னஸ், ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் இங்கேருந்து ஏர்லி மார்னிங் 3 o'clock இறங்கிட்டு இப்போ அந்த 3 o'clock நம்ம அங்கே இறங்கிட்டால் நமக்கு ஃபஸ்ட் டைமாக அப்போ தான் அங்கே போகிறோம். அந்த பசங்களுக்கும் அந்த ஆழப்புழாவில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எனக்கும் எதுவும் இல்லை. நாங்கள் இதுவரை கேரளாவே போனதில்லை. அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக கேரளா போயிருந்தோம். அது மாதிரி அங்கே போய் இறங்கிட்டு ஒன்றுமே தெரியாமல் சரி இப்போ ஏர்லி மார்னிங்காக இருக்குது, இப்போ நம்ம எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ரொம்ப ரைனி, மழை வேற பெய்யுது. அப்படியே குளிர் வேற ஒரு பக்கம், மழை வேற, ஏர்லி மார்னிங் ஒன்றுமே தெரியாத பிளேஸு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த 2 பசங்களும் எதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும், நம்ம ஜாலியாக நம்ம வீட்டில் இருந்திருக்கலாம், இல்லை வெயிட் பண்ணி நம்ம கேரளா தான் விசிட் பண்ண போகிறோன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்கலாம். இந்த மாதிரி அன்ரிசர்வ்டில் ஏர்லி மார்னிங் என்ன நம்மளால் பிளான் பண்ண முடியும்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ நம்மளால் போய் பார்க்க முடியுமா, பார்த்து இந்த கிஃப்டை கொடுக்க முடியுமா, எதுவுமே நாட் பாசிபிள். ஆனால் இங்கே வந்தாச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஆனால் பரவாயில்ல வந்துட்டோம் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த ஆழப்புழாலேயே ரயில்வே ஸ்டேஷன்லேயே படுத்துட்டு மணி ஒரு 6 o'clock ஆனதுக்கப்புறம் அங்கேயே ப்ரஷ் பண்ணி பாத்ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கே மலையாளம் பேசுவாங்க, நமக்கு தமிழ். மலையாளமே நமக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாம் ஓரளவு புரியும், இருந்தாலும் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம கேட்க முடியாதுல்ல. எனக்கு வந்து எதுவும் கேட்குறதுக்கும் கொஞ்சம் கவலையாகவும் கொஞ்சம் கூச்சமாகவும் இருந்துச்சு. எனக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்ததெல்லாம் நம்ம வந்து சிஜித்தை பார்த்துருவோமா, பார்த்தா இதை நம்ம கொடுக்க முடியுமா, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி வந்திருக்கோம், இப்போ நம்ம இங்கே பார்த்தாலுமே கொடுக்கறதுன்றது கொடுத்தா என்ன நினைப்பான், இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் எனக்கே இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக கேட்டு 6 மணிக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வரும்பொழுது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கே கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. ஒரு மினி பஸ் வந்துச்சு. அப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறி போனோம். அப்போது அந்த மார்னிங் ஒரு 6 o'clock, அது ஒரு ரைனி டே, ஒரு ஃபெஸ்டிவல் டைமு, அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து இது மாதிரி அந்த பிளேஸு சொல்லி ஆக்சுவலி லைட்டாக பயமாகவும் இருக்குது, சரி இருந்தாலும் சொல்லுவோம். அந்த பிளேஸ் வந்து காவாலம்னு சொல்லுவாங்க. ஆழப்புழாவிலேருந்து காவாலம்க்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர். அது நம்ம பஸ்லேயும் போகலாம், போட்லேயும் போகலாம். போட்டில் போனால் 3 hours ஆகும், பஸ்ஸில் போனால் ஒரு 45 minutesலேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு அது பஸ்ஸில் தான் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக போகிறப்ப போனோம். அங்கே போயிட்டு அப்போ அது வந்து எங்களுக்கு அது ஒரு புது அனுபவம். நீங்கள் இப்போ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இந்த காவாலமில் பம்பா நதின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிவர் ஓடும். அது எப்படின்னா அது ஒரு ரிவர் தான், ஆனால் சும்மா அந்த காற்றாட்டு வெள்ளம் மாதிரி அடிச்சிட்டுலாம் போகாது. அது வந்து நிற்கிதா போதானே தெரியாது, ரொம்ப ஸ்லோவாக வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ரொம்ப ஸ்லோவாக ஒரு பக்கம் போகிற மாதிரி இருக்கும். அங்கே நம்ம எப்படி நம்ம ஊர்லலாம் வீட்டுக்கு ஒரு பைக் வச்சுருக்கோமோ அது மாதிரி அங்கே இருக்க எல்லாருமே வந்து ரிவர் சைடு தான் இருப்பாங்க. ரிவர் ஓரத்தில் நிறைய வீடு இருக்கும், எல்லாத்து வீட்லேயும் ஒரு போட் இருக்கும். இங்கிட்டிருந்து அங்கிட்டு, அங்கிட்டிருந்து இங்கிட்டு, அது மாதிரி போவாங்க. ஏன்னா அங்கே வந்து அடுத்தடுத்து நிறைய வில்லேஜ் இருக்கும், எல்லா வில்லேஜுக்கும் வந்து பாலம் கட்ட முடியாது. அதனால் மெயினான வில்லேஜுக்கு இந்த அதாவது அந்த ரிவருக்கு இந்த சைடு இருந்தால் அந்த சைடு போகிறதுக்கு பாலம் இருக்கும், மற்றபடி எல்லாருமே அந்த போட் தான் போவாங்க. அப்போ நாங்கள் நான் வந்து 6 மணிக்கு கிளம்பி ஒரு 6:30 பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு 6:30லேருந்து ஒரு 7:30 நாங்கள் காவாலம் போய் இறங்கியாச்சு. இறங்கினதுக்கப்புறம் அங்கே 5 ரூபா தான் அந்த போட்டுக்கு, அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு கொண்டு வந்து விடுவாங்க. ரொம்ப நேரம் அங்கேயே ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு, அது ஒரு சின்ன வில்லேஜ் தான். சிஜித்தோட வில்லேஜ் வந்து ரொம்ப
சின்ன வில்லேஜு. நம்ம அவனை அங்கே பார்க்க முடியுமா என்னன்னு கூட தெரில, நம்ம யாருக்கிட்ட அங்கே பேசுறதுன்னு தெரில. ஈவன் நாங்கள் அங்கே போகும்பொழுதே 2 பேர் வந்து எங்கள்கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, நீங்கள் யார், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்ற மாதிரி. அப்புறம் என்னோடய ரூம்மேட்ஸ் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து வரோம், என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கோம் ஓணம்காக அந்த மாதிரி சொன்னால். அந்த ஓணம் டைமில் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாங்க பசங்க. உண்மையிலுமே நார்த் சைடு தான் நிறைய டிஷர்ட் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. நீங்கள் கேரளான்னு போயிட்டீங்கன்னா டிஷர்ட் போடுறது ரொம்ப ரேர். பசங்க வந்து எப்போவுமே ஷர்ட் பேண்ட்டு இது மாதிரி தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து முண்டு கட்டியிருப்பாங்க, வேஷ்டி கட்டியிருப்பாங்க. அது மாதிரி அந்த ஃபெஸ்டிவல் டைமில் போனப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மண்டே ஃபெஸ்டிவல் அன்றைக்கி தான் நாங்கள் அங்கே ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் அங்கே போய் அந்த காவாலமில் ஸ்லோவாக ஃப்ளோ ஆகிற அந்த ரிவரில் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு டெம்பிள் இருந்துச்சு, அங்கே போனோம். அங்கே போயிட்டு ஒரு 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். எனக்கு என்னென்னா அந்த டைமில் மேபி அவங்க அங்கே வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ ஒன்றுமே தெரியாத ஒரு ஊரில் போய் ஒருத்தவங்களை நம்ம பார்த்துடலான்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சரி பார்க்கலாம் இதை. எனக்கு என்னென்னா பார்க்குறோம் பார்க்கல அப்படின்றத தாண்டி எனக்கு வந்து அவங்களுக்காக நம்ம இவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். 2வது அவங்க இருக்கிறதுக்கு நியராக தான் நாம் இருக்கோம், எனக்கு இப்போவுமே அந்த ஃபீல் இருக்கும். அவனை நான் பார்க்குறேன் இல்லை, அவன் இருக்க இடத்துக்கே நான் இருக்கேன், அது வந்து எனக்கு ஒரு ஹாப்பி. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அது மாதிரி அங்கேயும் இருந்துச்சு, அவனை நம்ம பார்க்குறோம் இல்லை, அவனோட வில்லேஜில் நம்ம இருக்கோம் அப்படின்னு. ஆனால் கடைசி வரை அவங்கள பார்க்கவே முடியல. திரும்ப அங்கேயே மதியம் வர டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் ஆழப்புழாவிலேருந்து எர்ணாகுளம் வந்து அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி திரும்ப நான் என்னோடய சிட்டிக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ 6:30 மணிக்கு எனக்கு திரும்பியும் ஆழப்புழாவில் ட்ரெயின், அதை பிடிச்சா தான் நான் நைட்டு 10 மணிக்கு எர்ணாகுளமில் ட்ரெயினை பிடிச்சி வர மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் வர பார்க்கவே முடியல. திரும்ப நாங்கள் ஒரு 2 o'clock அந்த வில்லேஜ்லேருந்து திரும்பவும் ஹவுஸ் போட்டில் கிளம்பி நாங்கள் ஆழப்புழா மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து பீச்சுக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்து அப்போல்லாம் ரொம்ப முகமும் மனசும் வாடிருச்சு. நம்ம இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து அந்த கிஃப்டை தூக்கிட்டே அலையிறோம், ஒரு கட்டைப்பையில் போட்டு போகிற இடமெல்லாம் எடுத்துக்கிட்டே போகிறது. அதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டேன் எடுத்துகிட்டு. நைட்டு ட்ரெயினை பிடிச்சி நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப கவலையாக இருந்துச்சு இந்த மாதிரி. அதாவது நான் இதில் அந்த அமௌண்ட்டை நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டை கொடுத்து நான் வாங்கணும் அந்த மாதிரி நினைக்கல. எனக்கு வந்து ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சாலே அவங்களுக்கு நிறைய செய்யணும்னு நினப்பேன். அது மாதிரி இருக்கும்பொழுது அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப நான் இங்கே வந்துட்டு அந்த ஹாலிடேஸ் முடிஞ்சிருச்சு, திரும்ப அவங்களும் இங்கே வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு திரும்ப அந்த கிஃப்ட்டை எப்படி அவங்களுக்கு கொடுக்கறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே யோசித்த மாதிரி அதை வந்து நான் கொரியர் போட்டேன். நான் இருக்க சிட்டிக்கு பக்கத்து சிட்டியில் போய் அதை நான் கொரியர் போட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அதுதான் நான் அவருக்கு போட்ட ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு. ஆனால் அதுக்கு இப்போ அரௌண்ட் அது 3 years ஆயிடுச்சு, இதுவரை எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அதே மாதிரியே நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட் வந்து அவங்களுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த வீக்கெண்ட் மெசேஜ் பண்ணுவேன்னு சொல்லுவேன் இல்லையா, அப்போ அந்த டபுள் டிக் காட்டினது வந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த வாட்ஸ்அப் டிபியும் காட்டல, சிங்கிள் டிக்காக மாறிடுச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க என்னோடய நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஆனால் வருத்தமாக இருந்துச்சு. இப்போவுமே இருக்க தான் செய்யுது. இப்போல்லாம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து நான் அதாவது அவங்க இருக்கலேருந்து அந்த பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1 kilometer இருக்கும். அப்போ வந்து போகும்பொழுது நான் அவங்க நடந்து போகிறான்னு தெரிஞ்சு தான் நான் பின்னாடியே பைக் எடுத்துகிட்டு போனேன். சிஜித் எங்கே பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்களா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போனேன். அன்றைக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் தவிர்க்க முடியாமல் தான் வந்திருப்பான்ற மாதிரி எனக்கு தோணும். அப்புறம் அது வந்து அவங்களோட ஆஃப் டே தான், இன்றைக்கி ஆஃபா அப்படி சொல்லி கேட்டேன். ஆமாம் அந்த மாதிரி சொன்னான். நான் அவங்ககிட்ட பேசின ஒரே வார்த்தை அது ஒன்று தான். ஆஃப்டர் அந்த ஃபஸ்ட்டு நான் அட்ரஸ் கேட்டது இல்லாமல் அதுக்கப்புறம் பேசின அந்த வார்த்தை அது ஒன்று தான். அதுக்கப்புறம் இப்போ 3 years ஆயிடுச்சு. அந்த இதிலேருந்து இந்த நாள் வர எவ்ரி மந்த்து 28 நாளைக்கு ஒன் டைம் அவங்களோட மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது. அதுக்கப்புறம் 2 ஓணம், அதுக்கப்புறம் அவங்களோட பர்த்டே, என்னோடய பர்த்டே, அது இல்லாமல் நியூ இயர், இது மாதிரி எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் இது மாதிரி ஒரு 6,000 7,000க்கு ஒரு கிஃப்டை வாங்கி அதை பேக் பண்ணி அதில் வந்து ஃப்ரம்மில் அவங்களோட அட்ரஸும் 2ல் அவன் ஸ்டே பண்ணியிருக்கான் அந்த அட்ரஸும் போட்டு கொரியர் போட்டு அனுப்பிடுவேன். இந்த 3 yearsஆக நான் எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 6 to 7 கிஃப்ட் அவனுக்கு வந்து அனுப்பிடுவேன்.
இது மாதிரி நாட்கள் போயிட்டே இருக்கப்ப இந்த 3 இயர்ஸில் எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி அதாவது அவன் பண்ணலை, அவன் கூட இருக்க இன்னொரு தமிழ் பையன் பண்ணான். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் மலையாளி இருக்கான். அவனுக்கு வந்து அது ஒரு டைம் என்னோட ப்ரைமரி நம்பர் இல்லாமல் இன்னொரு நம்பரை அந்த கிஃப்டில் வந்து எழுதி அனுப்பியிருந்தேன். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா அவனோட மெயில் ஐடியை ஃப்ரம் அட்ரஸில் மென்ஷன் பண்ணி அவனோட ஃபோன் நம்பரை மென்ஷன் பண்ணிவிடுவேன். டூ அட்ரஸில் ஃப்ரம் அட்ரஸில் வந்து என்னோட நேம் போட்டு, அதாவது எனக்குன்னு நான் ஒரு நேம் வச்சுக்கிட்டேன், அந்த நேம் போட்டு என்னோடய மெயில் ஐடி அதில் மென்ஷன் பண்ணுவேன். இந்த 3 இயர்ஸாக நான் எவ்வளவோ கிஃப்ட் சென்ட் பண்ணியிருக்கேன். 28 நாளைக்கு ஒன் டைம் நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். ஆனால் ஒரு நாள் கூட அந்த மெயில் ஐடிக்கோ இல்லை நான் தான் தெரிஞ்சோ எனக்குன்னு ஒரு காலோ அந்த மெயில் ஐடிக்குன்னு ஒரு ரிப்ளைவும் வந்ததில்லை. ஒரே ஒரு டைம் ஒரு தமிழ் பையன் கால் பண்ணால், இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட ஒர்க் பண்ணுறான், அவன் கேரளா, அவனுக்கு வந்து நிறைய கிஃப்ட் வந்து கொரியராக வந்துகிட்டே இருக்குது. அதில் ஒரு டைம் இந்த நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துச்சு, நீங்கள் யார் ப்ரோ, எதுக்கு அதை அவனுக்கு அனுப்புகிறீங்க, அவன் வந்து இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறான். அந்த மாதிரி சொல்லி என்கிட்ட கேட்டால் நான் அது ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டேன், கொடுக்கறனா கொடுங்க ப்ரோ, எனக்கு ஒன்றும் தெரியாது, நானும் கொரியரில் தான் இருக்கேன். எனக்கு இதை ஒரு டைம் வந்து அவங்களுக்கு இது டெலிவரி ஆயிடுச்சானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக உங்கள் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க ப்ரோ அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் நான் இந்த நம்பர் போட்டேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் கொடுக்கறனா கொடுங்க, அவங்க ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்கன்னு நான் ரொம்ப தைரியமாக சொல்லிட்டேன். சொன்னால் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது அவனோட விஷயத்தில் மட்டும் எனக்கு என்ன தோணுன்னா, எவ்வளோ தான் வந்து பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், ஆனால் நம்ம எப்போவும் இப்படியே இருப்போம். நான் அதுக்கப்புறம் திரும்ப நான் அவனை போய் அங்கே நின்று பார்க்குறது இங்கே நின்று பார்க்குறது, என்னால் அவனுக்கு வர அந்த தொந்தரவு எதுனா, நான் இந்த மாதிரி இயர்லி ஒரு 8 to 10 கொரியர் போடுறது தான் அவனுக்கு தொந்தரவாக இருக்குமே தவிர, அவனை நான் எங்கே நின்னாலும் போய் பக்கத்தில் நின்று பார்க்குறதோ இல்லை பேச ட்ரை பண்ணுறதோ இல்லை ஃபோனில் அன்வான்டாக மெசேஜ் பண்ணுறதோ இல்லை அன்னவுன் நம்பர்லேருந்து அவனுக்கு மெசேஜ் பண்ணுறதோ இல்லை அவனோட சோஷியல் மீடியாவிலேருந்து நான் ஏதாவது அவனுக்கு அனுப்புகிறதோ, நான் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அவனுக்கு அனுப்புகிறதோ எந்த விதமான டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதுலேயும் நிறைய விஷயம் இதை நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல. அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து லாஸ்ட் இயர் அவனோட பர்த்டேக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அதாவது அவனோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து ப்ரைவேட்டில் தான் இருக்கும். ஆனால் நமக்கு தெரியும்ல, இப்போ அவங்க கூட வேறு யார் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அது மாதிரி பார்த்து நிறைய கிட்டத்தட்ட நான் எப்படியும் ஒரு 500 ப்ரொஃபைல் வந்து விசிட் பண்ணியிருப்பேன் இன்ஸ்டாவில். அவங்க கூட காலேஜ் படித்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட ஏதாவது ஒரு குரூப் செல்ஃபி எடுத்திருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு குரூப் ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி பார்த்து கிட்டத்தட்ட அது ஒரு 50 ஃபோட்டோ கலெக்ட் பண்ணி அது ஒரு பெரிய ஃப்ரேமாக ஃபோட்டோஷாப்பில் பெரிய ஃப்ரேமாக அதை போட்டு அதாவது அதில் நான் எப்படி அந்த கிஃப்டை மேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ப்ரைவேட் அக்கௌண்ட்னா எப்படி இருக்கும், அவங்க ப்ரொஃபைல் இருக்கும், எவ்வளோ ஃபாலோவர் இருக்காங்க, என்ன கீழே வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அதே மாதிரியே அந்த இன்ஸ்டாகிராம் அந்த பேஜ் எடுத்துகிட்டு அவங்களோட ப்ரொஃபைலு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அக்கௌண்ட் இஸ் ப்ரைவேட்டுன்னு இருந்தால் அதுக்கு கீழே வந்து இப்போ நம்ம போஸ்ட் போட்டோன்னா இருக்கும் இல்லையா, அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நிறைய குட்டி குட்டி ஃபோட்டோவை போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப எனக்கு வந்து அவன் எப்போவுமே அழகு தான், எல்லா ஃபோட்டோவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க ஒரு 8 ஃபோட்டோ வந்து 2 ரோவாக வச்சு, அதாவது அவனோட அந்த காலேஜ் டைமு ஸ்கூல் டைமில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அது ஒரு ஃப்ரேமாக போட்டு நான் அதை வந்து அவனோட பர்த்டேக்கு அனுப்பியிருந்தேன். எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா, இப்போ அவங்களுக்கு ஒரு ஏஜ் இருக்கும், மேபி அவங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க காலேஜோ ஸ்கூலோ படிக்கும்பொழுது அந்த ஃபோட்டோவெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணி அது ஒரு ஃப்ரேமாக போட்டு அவங்க ஒரு பர்த்டேக்கு ப்ரெசண்ட்டாக அனுப்பும்பொழுது கொஞ்சம் கூட அதில் மனசு சந்தோஷப்பட்டிருக்காது. ஆனால் அதிலிருந்து கூட ஒரு ரிப்ளை வரல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நான் ஒரு 50 ஃபோட்டோ கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 500 ப்ரொஃபைல் வந்து விசிட் பண்ணியிருப்பேன். அப்போ தான் எனக்கு அந்த ஒரு 50 ஃபோட்டோஸே கிடச்சிச்சு. இது மாதிரி நிறைய அட்ராக்டிவாக அதாவது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் பண்ணலை. எனக்கு அந்த மாதிரி தோணும், எனக்கு அவங்கள ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும், ஏதாவது ஒன்று சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். நான் இது மாதிரி பண்ணுறனால அவங்க வந்து அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு இது வரும்னு நான் ஒரு நாள் நினைக்கல. எனக்கு பர்சனலாக இது மாதிரி பண்ணும்பொழுது அவங்க ஹாப்பியாக இருந்தாங்கன்னா
அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த டைமில் வந்துச்சுன்னா, அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணும்பொழுதோ இல்லை இது மாதிரி பார்க்கும்பொழுதோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி நினச்சிட்டு தான் நான் எவ்ரி மந்த் ஒரு 28 நாளைக்கு ஒன் டைம் வந்து நான் ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒன் டைம் நான் வந்து கொஞ்சம் வேல்யூபிளான ஒரு கிஃப்ட்டை அவங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும், அவங்க சந்தோஷப்படுவாங்களே அப்படின்ற அந்த காரணத்துக்காக தான். ஆனால் இவ்வளோ நாளில் கூட எனக்கு ஒரு நாள் அவங்கள்ட்ட இருந்து இது மாதிரி நீ ஈவன் நாங்கள் 2 பேருமே ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கோம். ஒரு நாள் கூட அவன் என்கிட்ட இதுவரை கேட்டதில்லை, நீ ஏன் எனக்கு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு. அதாவது நான் பண்ணுறேன், அதாவது அவனுக்கு அது போய் எனக்கே ஆக்சுவலி நிறைய டைம் டவுட் இருக்கும், இந்த கிஃப்டெல்லாம் அவனுக்கு போய் சேருதா இல்லை கொரியர்லேயே வச்சுக்கிறானுங்க, என்ன தான் பண்ணுறானுங்கன்னு தெரில அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கால் வந்துச்சு, இது மாதிரி நான் சிஜித்தோட ஃப்ரெண்டு, இது மாதிரி கொரியர் வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நான் கொஞ்சம் அதை பிலீவ் பண்ணணும், அப்போ நம்ம அனுப்புறது போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு. அப்போ கூட என்ன வருத்தமாக இருந்துச்சுன்னா, அவன் அதை கால் பண்ணி கேட்டிருந்துருக்கலாம், இல்லை அதில் என்னோடய மெயில் ஐடி இருக்கு, ஒரு டைமாவது யார் நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கலாம். எதுவுமே கேட்காம எப்படி சைலண்ட்டாக இருக்காங்க? இவ்வளோ பெரிய ஒரு டிசிப்ளினான ஆளை நம்ம பார்க்க முடியுமா? ஒரு எவ்வளோ, அதாவது நான் அந்த மணி மைண்டடாக சொல்ல, ஆனால் நான் சொல்கிறேன் அரௌண்ட் நான் ஒரு 25,000 ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஈவன் இந்த பொங்கல்ன்றது வந்து நம்மளோட ஃபெஸ்டிவல் இல்லையா, அப்போ வந்து ஓணம் அவங்களோட ஃபெஸ்டிவலுக்கே நம்ம பண்ணுறோம், என் சைடுருந்து நம்ம பொங்கல், அதனால் அதுக்கு ஏதாவது பண்ணணுன்னு கூட நான் ஒரு 5,000 வந்து அவங்களோட நம்பருக்கு இன்னொரு பையனோட அக்கௌண்ட்லேருந்து ஜிபே பண்ணேன். எனக்கு அதில் ஒரு ஹாப்பினஸ். அது வந்து அந்த 5,000 அமௌண்ட்டை கொடுத்து அவங்கள நம்ம வாங்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அது பண்ணும்பொழுது எனக்கு என்னமோ தெரில, என்னை அறியாமலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு அமௌண்ட் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த ரீசார்ஜ் வந்து நான் இப்போ 1 இயருக்கு கூட சேர்த்து பண்ணிடலாம். நான் ஏன் 28 நாளைக்கு ஒரு டைம் பண்ணுவேன்னா, அந்த 28 நாளைக்கு ஒரு டைமாவது அவங்க நம்மளை நினைப்பாங்கல்ல. கண்டிப்பாக அந்த 1 or 2 டேஸ் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி நமக்கு ரீசார்ஜ் பண்ண முடியுது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க நமக்கு ரீசார்ஜ் பண்ணுவாங்கன்னு, யாரோ ஒருத்தவங்க மாதிரினாவது அட்லீஸ்ட் நம்மளை நினைக்கலாம். இன்றைக்கி நமக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்த நாள் நினைக்கலாம், அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க, அதை கூட விட்டுருவோம். ஆனால் அந்த 2 டேஸ் நினைப்பாங்களா. இப்போ 3 இயர்ஸாக எவ்ரி மந்த் ஒரு 2 டேஸ் நம்மளை திங்க் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் அதை நான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கும், இவ்வளோலாம் பண்ணுறோம், ஆனால் நம்ம இவ்வளோ ரொம்ப நெருக்கத்தில் இருக்கோம், ஆனால் ஒரு வார்த்தை கூட நம்மள்கிட்ட கேட்கல. இவ்வளோ செல்ஃப் டிசிப்ளினாக ஒருத்தவங்களால் இருக்க முடியுமா, இவ்வளோ ஒழுக்கமாக ஒருத்தவங்களால் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அடிக்கடி நான் என்னோடய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அப்பப்போ என்னோடய ஃபீலிங்ஸை ரொம்ப ஷேர் பண்ணுவேன். மேபி நான் சும்மா ஒரு அவுட்லைன் சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் ரொம்ப டெப்த்தாக அவங்க மேலே இருக்க அந்த அஃபெக்ஷனை அவங்க டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நான் நிறைய டைம் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த டைம் தான் இது மாதிரி இருக்கப்போ தான் ரொம்ப வருத்தமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஒரு கேவாக இருக்கனால தானே அவன் நம்மள்கிட்ட பேசலை, நான் கேனா உனக்கு தெரியுமா என்ன அதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் இது மாதிரி பண்ணுறனால யாருக்காக இருந்தாலும் ஒரு பையன் மேலே இன்னொரு பையனுக்கு என்ன அவ்வளோ அட்ராக்ஷன், அதனால் எல்லாத்துக்கும் தெரியறது தான் கே அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம். அதனால் அவன் என்னை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எனிவே ஆனால் எனக்கு அவன் மேலே இருக்க அந்த ட்ரூவான அஃபெக்ஷன் வந்து எப்போவுமே இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு 4 சொட்டு வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு. இந்த 3 வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் அவன் கூட இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருக்கணும்னு ஒரு டைம் கூட நினச்சதே இல்லை. எனக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசிப்பேன், அவ்வளோதான். சந்தோஷமான நேரங்கள்லேயும் கஷ்டமான நேரங்கள்லேயும் அவனை தான் நான் வந்து நினைப்பேன். ஒரு நாளைக்கு சிஜித்துன்ற பேரை நான் குறைஞ்சது ஒரு 50 டைமாவது சொல்லுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் ஏன் இன்றைக்கி இதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வரும்பொழுது அவனை தான் நான் கிராஸ் பண்ணி வந்தேன். அவன் தானே எனக்கு தெரியும், என் முன்னாடி நான் ஸ்கூட்டியில் வரேன், அவன் முன்னாடி நடந்து போய்ட்டு இருந்தான், அவன் தான் தெரியும். நான் ஒன்றுமே பேசலை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை கடந்து வந்துட்டேன். கொஞ்சம் ஒரு 500 மீட்டர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கவலையாக இருக்கும், திரும்பி பார்த்துருக்கலாம், ஆல்ரெடி நம்ம பார்த்தே ஒரு 6-7 டேஸ் ஆச்சு அப்படின்னா. ஆனால் நம்ம எந்த விதத்துலேயும் அவங்களுக்கு வந்து தொந்தரவாக இருந்துடக்கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். நமக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக ஒருத்தவங்கள தொந்தரவு பண்ணுறதோ இல்லை ஒருத்தவங்களுக்கு தொந்தரவாகவோ நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். எனிவே நம்ம கேவாக இருக்கனால எல்லாருக்குமே அது மாதிரி தான்.
அவங்க வாழ்கிறது ஒரு லைஃபாக இருக்கும், அவங்க வாழ நினைக்கிறது ஒரு லைஃபாக இருக்கும். இப்போ கூட நான் கேவாக இருக்கனாலே எனக்கு அவன் மேலே ஒரு அன்பு தான் இருக்கே தவிர நான் வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கணும்னு நினச்சிருக்கேன். நீங்களும் யாராவது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்டாக இருந்திருப்பீங்க. யார் மேலேயாவது ரொம்ப லாங் டைம் அடிக்டாக இருந்தால் கண்டிப்பாக அதை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, டேக் கேர், பாய்.